வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஏன் சைட்ல சிரிக்கிற மாங்காய் கடையிலுங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, முதல்ல தோரம் பருப்பு போட்டுப்போங்க. ஒரு 50 கிராம் பருப்பு போட்டுப்போம். சிறு பருப்பு கொஞ்சம் போட்டுப்போங்க. இந்த ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, இல்லைன்னா வேணாம். அவ்வளவுதாங்க. பருப்பை கழுவிட்டேங்க. 2 பச்சை மிளகாய் கீனி வச்சுக்கிறேங்க, அதை போட்டுருவோம். 3 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுருவோம். சாம்பார் அவங்க 100 கிராம் உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டுருவோம். நல்லா ஒரு கை பூண்டு போட்டுப்போங்க. ஒரு மாங்காயில ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோங்க, அதை போட்டுருவோம். அரைஞ்சாச்சு. அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுப்போம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுப்போங்க. இது பருப்புனால கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுப்போம். 3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுருக்கேன், அந்த கீரையை இதில் அள்ளி வச்சுருவோம். சின்ன சொம்பில் 1.5 சொம்பு தண்ணி வச்சுருக்கேங்க. அவ்வளோதான், இதை அடுப்பில் வச்சுக்க வேண்டியது தான். கேஸ் விசில் எடுத்துகிட்டு எப்பயுமே லப்பரை தண்ணியில் நினச்சி தான் போடணும். நல்லா அப்படி தண்ணியில் வச்சு நல்லா அப்படி சுற்றிக்கிங்க. சுற்றி பார்க்கணும் லப்பரை எப்பயுமே. இப்படி சுற்றி பார்த்து ஓட்டினா தான் கரெக்டாக இது உள்ளே பொருந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. அவ்வளோதான், போட்டுருங்க. கொஞ்ச நேரம் மேலே காற்று வந்ததுக்கப்புறம் போட்டுப்போம். கீரை வேக வச்சு வச்சேன், 4 விசில் வச்சேன். இது பாருங்கள், அவ்வளோதான். கேஸ் திறந்து பார்த்துருவோம். இது கல் சட்டிங்க, தஞ்சாவூர் சட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, கல் சட்டின்னா உள்ள கல்லுக்கெல்லாம் இருக்கும், அந்த சட்டி வேற. இது செதுக்கு சட்டி. இங்கே பாருங்க, இது சட்டியை வடிச்சிட்டு அதுக்குள்ளே அப்படி செதுக்கி செதுக்கி வச்சுருப்பாங்க. அதில் கடைஞ்சோம்னா கல்லுலாம் வரும். அதுக்கு முன்னால் வந்த சட்டி இது. இந்த மாதிரி மாடல் இதுலேயே வச்சு இதுலேயே கடைஞ்சி இதுலேயே தாளிச்சு இதுலேயே சாப்பிடலாம், அப்படியே வச்சுக்கலாம் சட்டியிலேயே. இதங்க பருப்பு மத்துங்குவாங்க. என் கல்யாணத்துக்கு கொடுத்தது, இன்னும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதை கீழே உட்காந்து கடைஞ்சிங்கன்னா நல்லா 2 கால் சந்தில் பிடிச்சிக்கிட்டு நல்லா அப்படி ஆட்டினீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடும். நான் உங்களுக்கு வீடியோ கோசம் இப்படி காட்டுறேங்க பாருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுப்போங்க. தாளிப்புக்கு கொஞ்சம் பூண்டு தட்டிப்போங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்பூன் கடுகு போட்டுப்போம். சும்மா கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுப்போங்க, வாசனையாக இருக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு 4 காஞ்ச மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். இந்த நச்சு வச்சு பூண்டு போட்டுருவோங்க. தேங்காய் இங்கே பாருங்கள், நல்லா பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வறுந்துருச்சு. காஞ்ச மிளகாய் கடுகு போட்டிருக்கேங்க, நல்லா வறுந்துருச்சு. இப்போ ஊற்றிடுவோம். அவ்வளோதாங்க. என் சைட்ல சிரிக்கிற மாங்காய் பருப்பு கடையில் செஞ்சுட்டேங்க. இது சாப்பாட்டுல ஒரு ஊறுகாய் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே சும்மா ஜம்முன்னு இருக்கும். மோர் மிளகா வறுத்து சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க என் சைட்லயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமைச்சுங்க. வாங்க மக்களே சாப்பிடலாம்.